சரி, இந்த பள்ளி வாயிலுடைய வளர்ச்சி பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும் தானே? எங்களுடைய இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக ஷாபித் ஷஃபீப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கதிரவன் தனது ஒளிக்கீற்றை பக்குவமாய் பரவசம் செய்யும் இக்காலை வேளையிலே மஸ்ஜிதுல் ஹிராவின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி மஸ்ஜிதுக்கு அடித்தளமிட்ட இடத்திலிருந்தே மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூற வந்துள்ளேன். ஆம், திஹார் என்னும் முஸ்லிம் கிராமத்தில் வாரண வீதியில் அமைந்துள்ள ஹிரா மஸ்ஜிதானது எமது மஹல்லாவிற்கு ஒரு கலங்கரை விளக்காய் ஒளிர எமது நல்லுள்ளங்களின் உள்ளத்தில் தேனாய் விளைந்தது. இதனால் இரவு பகலாக உள்ளங்களை தூங்க விடாது ரஹ்மானின் அருள் மாளிகையை தம் கண்களால் காண உள்ளங்கள் துடியாய் துடித்தன. இந்த இடத்தில் மஸ்ஜித் ஒன்றை நிறுவ பல காரணங்கள் இருந்தன. அவற்றுள் பிரதானமான காரணமாக எம் மஹல்லாவாசிகளுக்கென்று ஜமாத்துடன் தொழுகை தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதறிவு. ஏனென்றால் நாம் ஏனைய பள்ளி வாயல்களுக்கு செல்லும் போது ஜமாத் முடிவடையும் சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்கின்றது. அத்தோடு பெண்கள் தராவீஹ் தொழுகைக்காக பிரதான வீதியில் உள்ள மர்ஹூம் ஜாபிர் அவர்களின் இல்லத்திற்கே செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அக்காலத்தில் தொழுகை முடிவடைந்து வரும் சந்தர்ப்பங்களில் அந்நிய மதத்த ஒரு சிலரால் பெண்கள் தாக்குதல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டனர்கள். இவை என்பனவும் மஸ்ஜிதின் தேவையை மேலும் அதிகரிக்க செய்தது. அல்ஹம்துலில்லாஹ், இதன் விளைவாக மஸ்ஜித் ஒன்றை நிறுவ 2001ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அல்ஹாஜ் நலீம் ஹாஜியார் அவர்களது வீட்டில் முதலாவது ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 வாரத்திற்கு ஒரு முறை என்று மாதம் ஒரு முறை என்றும் மஹல்லாவாசிகளின் ஒவ்வொருவரின் வீட்டில் கூட்டம் இடம்பெற்று மஸ்ஜிதின் தேவையை உணரப்பட்டு அனைவரது ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் ஹிரா என்ற நாமமும் முன்மொழியப்பட்டது. இதற்காக முதல் கட்டமாக நசார் என்பவருக்கு சொந்தமான 10 பேஜஸ் காணியை கொள்வனவு செய்ய முடிவெடுக்கப்பட்டது. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033-2297-235. நிதியை திரட்டுவதற்கு பல்வேறு தரப்பினரும் அமைப்புகளும் உதவிகளை வழங்கின. அவற்றுள் குறிப்பாக எமது மஹல்லாவாசிகள் ஊரிலும் ஊருக்கு வெளியேயும் நிதி சேகரிக்க தொடங்கினர். இதில் பல மஸ்ஜிதுகளுக்கு ஜும்மா தினங்கள் சென்று கௌரவத்தையும் பாராமல் சகன்களை பிடித்தும் டிக்கெட்டுகளை விநியோகம் செய்தும் சேகரித்தனர். அவ்வேளை ஹிரா அமைப்பின் செயலாளராக இருந்த அல்ஹாஜ் காதர் அவரது காணியில் பங்கொன்றை விற்று காணி கொள்வனவிற்கு நிதி உதவி செய்தார். அது மட்டுமன்றி மஹல்லாவாசிகள், நலன் விரும்பிகள் என பலரும் தமது பணத்தாலும் பொருளாலும் தமது உதவிகளை நல்கியதானாலும் காணியை கொள்வனவு செய்தனர். தற்போது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இக்காணியிலே எமது அன்றைய தற்காலிக மஸ்ஜித் நிறுவப்பட்டது. அதாவது தூண்கள் அமைத்து அதற்கு தகரத்தால் கூரை போடப்பட்டு தொழுகையும் நடாத்தப்பட்டு குர்ஆன் மദ്രസാவும் மௌலவி மனாசிர் தலைமையில் இடம்பெற்றது. காணி கொள்வனவு செய்யப்பட்ட பின் மஸ்ஜித் கட்டும் முயற்சியில் ஈடுபட்ட வேளை ரிலா ஹஸ்ரத், ஜிப்ரி ஹஸ்ரத் அவர்களின் பரிந்துரையின் பேரில் சவுதி நாட்டை சேர்ந்த அஷேக் ஜாமில் அவர்களின் நிதி உதவியிலும் ஊர் மக்கள், நலன் விரும்பிகள், தனவந்தர்கள் என்பவர்களின் உதவியாலும்
நன்கொடைகள் பெறப்பட்டு 2005 ஆண்டு 8ஆம் மாதம் 12ஆம் திகதி அடிக்கல் நடப்பட்டு அதனைத் தொடர்ந்து மஸ்ஜிதின் முதல் பகுதி வேலை பூர்த்தி செய்யப்பட்டு ஊர் மக்களினதும் பல ஊரார்களின் பிரார்த்தனைகளோடும் 2005ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக அல்ஹாஜ் நலீம் அவர்களின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லிபியா அரசாங்கத்தின் உதவியை முன்னாள் தலைவரான அல்ஹாஜ் மஹ்ரூப் அவர்கள் பெறப்பட்டு 2ஆம் மாடி கட்டப்பட்டது. பின் புனர் நிர்மாணங்களுக்கும் மேற்கொள்ளப்பட்டு 2009ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 28ஆம் திகதி லிபிய நாட்டின் இலங்கை தூதரகத்தினால் திறந்தும் வைக்கப்பட்டது. இம்மஸ்ஜிதுக்கான பல தலைவர்கள் பரிபாலிக்கப்பட்டு வந்ததுடன் காலத்துக்கு காலம் பல முன்னேற்றங்களை கண்டது. அதில் அல்ஹாஜ் நலீம், அல்ஹாஜ் அக்ரம், அல்ஹாஜ் ஜரூக், அல்ஹாஜ் மஹ்ரூப், அல்ஹாஜ் நிஜௌஸ் என்பவர்கள் ஆவார். தற்போதைய தலைவராக அல்ஹாஜ் ஜௌசி அவர்கள் கடமையாற்றுகின்றார்கள். இவ்வாறு பல மௌலவிமார்களும் இம்மஸ்ஜிதில் சேவையாற்றினார்கள். தற்போது இம்மஸ்ஜிதின் இமாமாக மௌலவி ஷாக்கிர் பஹ்ஜி அவர்கள் கடமையாற்றுகிறார். இத்தகவல்களை திரட்டி தந்து எமக்கு பொன்னான நேரங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் இம்மஸ்ஜிதுக்காக பாடுபட்டு இஹ்லாசான அனைத்து நல்லுள்ளங்களின் மறுமை வாழ்வு பூஞ்சோலையாக மலர பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடிக்கின்றேன். வஸ்ஸலாம்.